என்னடா இவ்ளோ பெரிய வண்டி வந்து நிக்குது. வெல்கம் டு டே 62 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போறேன். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கப்பி ஃபார்ம் பக்கமே வரானே அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு புரியுது, ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துருந்துச்சு. என்ன ப்ரோ எதுவுமே கப்பி ஃபிஷை பத்தி போட மாட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் பர்சனலாவும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. இந்த டாக் சேனல் வேலை எல்லாம் நான் ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சனால அது அப்படியே ரெகுலரா நான் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம புதுசா இன்னொரு சீரிஸ் வேற உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த சீரிஸோட வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு நம்ம சேனல்லேயே நம்ம போட்டுருவேன். அந்த சீரிஸ் இதோட ரொம்ப சூப்பரா இருக்க போது. அதுவும் நம்ம ஃபிஷ் ரிலேட்டட் தான். என்னன்னு தெரிஞ்சா கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பாப்போம். இன்னைக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வண்டி வந்து நிக்கும். நான் சும்மா ஏதோ கொரியர் வந்து பார்த்தா எதுக்கு நமக்கு இவ்வளவு பெரிய வண்டி வரப்போகுது, கொரியர்னா சும்மா பைக்ல தான் தருவாங்கன்னு பார்த்தேன். கொஞ்சம் ஒரு பெரிய டப்பாவா ஒரு டப்பா இன்னொரு டப்பா வந்துருந்துச்சு. அதுல அந்த இன்னொரு டப்பா பத்தி நான் நாளைக்கு சொல்றேன். அதான் நம்ம சொன்ன அந்த இன்னொரு சீரிஸ். இந்த டப்பா பத்தி நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த பார்சல் பாத்தீங்கன்னா நமக்கு A2 கப்பி ஃபார்ம் அப்படின்ற ஃபார்ம்ல இருந்து தான் வந்திருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் கப்பீஸ் அப்புறம் பீட்டாஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்தா நம்ம இந்த ஃபிஷஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கோம். ரொம்ப சூப்பராகவே பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. நமக்கு பேக்கிங்லாம் சொல்லவே வேணாம், நல்லா இருந்துச்சு. இந்த ஃபிஷஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம A2 கப்பி வேர்ல்ட்ல நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வெரைட்டி வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து பிளாட்டினம் ரெட் டெயில், அப்படின்னு வந்து எல்லோ டைகர், அது ஹாஃப் மூன் வெரைட்டி. நம்ம பீட்டால் ஹாஃப் மூன் கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இது கப்பிலே ஹாஃப் மூன் வெரைட்டி. அங்கதான் ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்சல்ல இருந்து வரவே இந்த மீன் குட்டி போட்டுருச்சு. உள்ள ஒரு 4 குட்டி ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கே பார்க்க ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஃபிஷ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆனா இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பார்சல்லே குட்டி போட்டு மீன் வருது. ஆனா நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்திருக்கும், எனக்கே தெரியும். ஆனா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குட்டி போட்டு வந்துருந்துச்சு. சரின்னு இவங்களுக்கு எப்பயும் போல வழக்கமான செட்டப் தான், ஒன்னும் நான் பெருசா சொல்றதுக்கு இல்ல. புதுசா டப் வாங்கி தண்ணி பிடிச்சி கல்லு போட்டு டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இவங்களோட ப்ரீடிங் அப்டேட்ஸ் எப்போ இருக்குன்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா நம்ம பார்ப்போம். Day 63ல சந்திப்போம்.